ஆட்சியாளர்கள் எப்படி தெரியுமா வசிக்கணும், எப்படி தெரியுமா வாழணும், எளிமையாக வாழணும். இப்போ ஒரு நாட்டில் வந்து குடிசையில் வசிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா, அந்த ஆட்சியாளர்கள் குடிசையில் தான் வசிக்கணும். அப்போ தான் வந்து ஏன்னா குடிசையில் வசிக்கிற மக்களுடைய பிரச்சனை என்னென்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அதை விட்டு இவங்க ரொம்ப மாட மாளிகையில் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குடிசையில் வாழ்கிற மக்களின் பிரச்சனை என்னென்னு அவங்களுக்கு தெரியாது, ஆட்சியாளர்களுக்கு தெரியாது. பணக்கார வாழ்க்கை வாழும்போது பணக்கார வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை தான் அவங்களுக்கு தெரியும். பணக்கார வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஊழல்லாம் பண்ணிட்டு கிடப்பாங்க. அதனால் வந்து ஒரு ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நாட்டில் வந்து குடிசையில் வசிக்கிற மக்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா, அந்த ஆட்சியாளர்களும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, குடிசையில் தான் வசிக்கணும். அப்போது வந்து அந்த அந்த பிரதமருக்கு வந்து காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, அல்லது ஓட்டு வீட்டில் வசிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, குடிசையே இல்லாமல் செஞ்சிடணும். அந்த மக்கள் யாரும் குடிசையில் வசிக்கக்கூடாது. அப்போ தான் மக்கள் எல்லா காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கணும்னு ஆட்சியாளர்களுக்கு ஆசை இருக்குது. அதாவது ஒரு முதலமைச்சருக்கோ, பிரதமருக்கோ, எம்எல்ஏக்களுக்கோ, மந்திரிகளுக்கோ காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கணும்னு ஆசையாக இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதாவது ஒரு நாட்டில் வந்து இப்போ இந்தியா நாடுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் குடிசையில் வசிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களும் குடிசையில் தான் வசிக்கணும். இப்போ அந்த ஆட்சியாளர்களுக்கு எங்களுக்கு காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா அப்படின்னா, அந்த மக்களை வந்து முதல்ல காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணு. லட்சக்கணக்கான மக்கள் குடிசையில் வசிக்கிறாங்களா, அவங்கள வந்து நீ முதல்ல காங்கிரீட் கட்டடத்துக்கு கொண்டு வா. அதுக்கப்புறம் தான் நீ காங்கிரீட் கட்டடத்துக்கு மாறணும். அந்த மக்கள் வந்து கடைநிலை மக்கள் வந்து எளிய மக்கள் இருக்காங்களா, ஒரு நாட்டோட எளிய மக்கள் எதில் வாழ்கிறாங்களோ அதில் தான் அந்த ஆட்சியாளர்கள் வாழணும். அப்போ தான் வந்து அவங்கள மாற்றாமல் நீ மட்டும் மாறிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அவங்கள மாற்றாமல் அந்த ஆட்சியாளர்கள் மட்டும் தன்னை வந்து மாற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. மாட மாளிகையில் வாழும்போது ஒரு மந்திரியோ, எம்எல்ஏவோ, ஒரு முதலமைச்சரோ, அதிபரோ, ஆளுநரோ மாட மாளிகையில் வாழும்போது அந்த குடிசையில் வாழ்கிற மக்களுடைய பிரச்சனை உனக்கு என்ன தெரிய போகுது? அவங்க என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னு அவங்களுக்கு என்ன தேவைன்னு உனக்கு என்ன தெரிய போகுது? அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக தானே நீ போய் ஒன்றை தேர்ந்தெடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ போயிட்டு மாட மாளிகையில் சொகுசாக வாழ்ந்தனா அந்த மக்களோட வாழ்க்கை உனக்கு என்ன தெரிய போகுது? அவங்களுக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியணும்னா நீ அவங்கள போல் வாழு. அவங்கள மாற்றிட்டு நீ ஒன்றை மாற்றிக்கோ. அப்போ அதுக்காக நீ எப்போதும் குடிசையிலே வசிக்கணும்னு இல்லை, அவங்கள நீ மாற்று. உனக்கும் காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கணும்னு ஆசை இருக்கும். அப்போ உனக்கு ஆசை இருக்குது. அப்போ தான் உனக்கு தெரியும் என்னென்னா, இப்போ நீ குடிசையில் லட்சக்கணக்கான மக்கள் குடிசையில் வசிக்கிறாங்கப்பா. அப்போ வந்து நீயும் குடிசையில் தான் வசிக்கணும். முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி, நீயும் குடிசையில் தான் வசிக்கணும். அப்போது உனக்கு தோணும், உனக்கு காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கணும்னு ஆசையாக இருக்கும். என்னடா இது, காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கலாமே அப்படின்னு உனக்கு ஆசையாக இருக்கும். அப்போ உனக்கு என்ன தோணும் அப்படின்னா, அப்போ நம்மளை போல தானே அந்த குடிசையில் வசிக்கிற மக்களுக்கும் காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கணும்னு ஆசையாக இருக்கும். நம்மளை போல தானே அந்த குடிசையில் வசிக்கிற அந்த மக்களுக்கும் காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கும். அப்போ முதல்ல நீ அவங்களுக்கு காங்கிரீட் கட்டடத்தை கட்டி கொடுத்துட்டு அப்புறம் அவங்கள போல் நீயும் மாறிக்கோ, உனக்கும் ஒரு காங்கிரீட் கட்டடத்தை கட்டிக்கோ. அப்போ இதுதான் வந்து ஒரு ஆட்சியாளர்கள் இப்படித்தான் அவங்க இருக்கணும். ஒரு கடைநிலை மனுஷங்க எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் அவங்க இருக்கணும். அவங்கள முன்னேற்றிட்டு தான் நீ அவங்களுக்கு பின்னாடி போய் ஒன்றை முன்னேற்றிக்கணும். அவங்கள வந்து குடிசையில் வச்சுக்கிட்டு நீ போய் கோபுரத்தில் ஏரியில் உட்காந்துருக்கூடாது. நீ போய் சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கக்கூடாது. நீ சொகுசாக வாழணும்னு நினைக்கிறியா? அப்போ நீ அந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் சொகுசான வாழ்க்கையை உன்னால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? முடியாதுன்னா இப்போ நீயும் கூடாது. இப்போது சொகுசாக வாழணுன்னு ஒரு எம்எல்ஏவோ, மந்திரியோ, ஒரு முதலமைச்சரோ ஆசைப்படுறாரு, பிரதமரோ ஆசைப்படுறாருன்னா, நீ விரும்புகிற அந்த சொகுசான வாழ்க்கையை அந்த நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் உன்னால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? முடியாதுன்னா கண்டிப்பாக நீ அதை வாழவே கூடாது. ஏன்னா அவங்களெல்லாம் விட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போக வேண்டிய அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ போயிடுற, நீ சொகுசாக வாழ போயிடுற. உன்னை நம்பி தான் அவங்க உன் பின்னாடி வர்றாங்க அப்படின்னா நீ அவங்கள கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போகிற இடத்துல இருக்கணும். நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் நிலைமையை நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு நீ முதலமைச்சரான பிறகு, பிரதமரான பிறகு நீ போய் ஆடம்பரமாக சொகுசாக வாழ்ந்துடுற. குடிசையில் வாழ்கிறவங்க பிரச்சனை அவங்க என்னென்ன துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நீ அவங்கள போல் வாழ்ந்தால் தான் அவங்க பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்ட பிறகு தான் நீ வந்து அவங்கள போல் மக்களோட மக்களாக நீ முன்னேற வேண்டும். நீ மக்களோட மக்களாக இருக்க வேண்டும். மக்களை வழிநடத்துகிறவர்கள், மக்களை ஆட்சி செய்கிறவர்கள் மக்களோட மக்களாக இருக்க வேண்டும். எப்போவுமே மக்கள் முன்னேறும்போது நீயும் முன்னேறணும்.
அப்போ உன்னுடைய முன்னேற்றம் என்பது மக்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு நீ உணர்வ. மக்களை முன்னேற்றினா தான் நாம் முன்னேற முடியும். இது ஒரு குற்றமாகவே வைக்கணும். அதாவது எங்கேயாவது ஒருத்தர் மக்கள் குடிசையில் வசிக்கிறாங்கன்னா அந்த நாட்டோட பிரதமரோ அதிபரோ அவர் குடிசையில் தான் வசிக்கணும். அப்படி வசிக்கலை, அவர் சொகுசாக வாழ்கிறாருன்னா அது ஒரு குற்றமாக கருத வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், அந்த குடிசையில் வசிக்கிறவரை முதல்ல காங்கிரீட் கட்டடத்துக்கு மாற்றணும். அப்போ நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் அந்த நாட்டோட அதிபரோ முதலமைச்சரோ பிரதமரோ வாழ வேண்டும். ஆளுநரோ ஆட்சியாளர்கள் வாழ வேண்டும். ஆளுநரும் அப்படி தான் வாழணும். பெரும்பான்மையான மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க, பெரும்பான்மையான மக்கள் அப்படிங்கிறத குடிசையில் வாழ்கிறாங்கன்னா குடிசை கண்டிப்பாக கடைநிலை மனுஷங்க அவங்களுடைய பெரும்பான்மையான மக்களை நீ காங்கிரீட் கட்டடத்தை கொண்டு வந்துடணும். குடிசையே இல்லாமல் இருக்கும்போது தான் நீ அந்த நாட்டோட அதிபரோ ஆட்சியாளர்களோ எம்எல்ஏக்களோ மந்திரிகளோ பிரதமரோ குடிசையிலேருந்து மாதிரி காங்கிரீட் கட்டடத்துக்கு மாறணும். அப்போ தான் அந்த மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும். மக்களோடு மக்களாக வாழ வேண்டும். அப்போ தான் மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரியும். மக்களோட மக்களாக வாழ்ந்தால்தான் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும்.